அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அந்நப தொடர். சூரா உணர்த்தும் சில சிந்தனைகள். அல் குர்ஆன் மிக நுணுக்கமான ஆழமானதொரு நூல். அதன் சொற்கள் வளமானவை, பொருட்செறிவு மிக்கவை. அதன் வசனங்களும் அவ்வாறே ஆழ்ந்த நுணுக்கத்தோடு அவை பிரயோகிக்கப்பட்டிருக்கும். இடத்திற்கேற்ப அழுத்தமும் வன்மையும் கொண்டதாகவோ இலகுத்தன்மையும் மென்மையும் கொண்டதாகவோ அவை காணப்படும். இவ்வாறு அல் குர்ஆனின் சொற்களும் வசனங்களும் தன் மகத்தான பொருளாற்றலால் ஆழ்ந்த கருத்துக்களையும் சிந்தனைகளையும் முன்வைக்கும். இதனை இந்த சூறாவிலேயே வாசகர்கள் அவதானித்திருக்க முடியும். இப்போது இப்பகுதியில் நாம் கூறு வருவது இன்னொரு விடயத்தை ஆகும். அல் குர்ஆன் தன் வசன ஓட்டத்தால் சொல்லாமல் சொல்லும் பல உண்மைகள் உள்ளன. அதனை உணர்த்தும் பொருள் எனலாம். இங்கு அந்த வகையான அல் குர்ஆனின் போக்கை இந்த சூறாவில் பார்க்க முனைகிறோம். 1. மறுமை நாளுக்கு ஆதாரம் கூறல். 6வது வசனத்திலிருந்து சூரா மறுமை நாள் நிகழும் என்பதை ஆதாரபூர்வமாக விளக்கத் தொடங்குகிறது. ஆனால் திடீர் எனத் தொடங்கும் போக்கை அது கொண்டுள்ளது. 4, 5 வசனங்கள் கீழ்வருமாறு அமைந்துள்ளது. அவ்வாறன்று அவர்கள் புரிந்து கொள்வர். ஆம், அவர்கள் புரிந்து கொள்வர். இப்போது தொடர்ந்து வரும் 6ஆம் வசனம் திடீரென தொடங்குகிறது. பூமியை நாம் வாழ்வுக்கு ஏற்றவாறு வசதியாக ஆக்கவில்லையா? தொடர்ந்து இதே போக்கில் சென்ற சூரா 16ஆம் வசனத்தை கீழ்வருமாறு முடிக்கிறது. வெளிக்கொணர முகில்களிலிருந்து பெருமழையை இறக்கினோம். அடுத்து வரும் 17ஆம் வசனம் இன்னொரு தலைப்பை நோக்கி திடீரென செல்வது போல் கீழ்வருமாறு அமைந்துள்ளது. முடிவான தீர்ப்பு சொல்லும் நாள் காலம் வரையறுக்கப்பட்டதாகவே உள்ளது. ஆரம்பத்தில் மறுமை நாளை கீழ்வரும் அத்தாட்சியல் ஊடே ஆதாரப்படுத்தலாம் போன்றதொரு வசனத்தை பிரயோகிக்கவும் இல்லை. அவ்வாறே இறுதியில் மேற்சொன்ன அத்தாட்சியல் படி மறுமை நாள் ஒன்று தோன்றுவது உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதை ஒத்ததொரு வசனத்தை அல் குர்ஆன் தரவும் இல்லை. சூறாவின் இப்போக்கால் அல்லாஹ் உணர்த்த விரும்பும் கருத்து இதுதான். இந்த ஆதாரங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது நிராகரியுங்கள். அந்த ஆதாரங்களுக்கு எதிராக வாதியுங்கள் அல்லது அந்த ஆதாரங்களுக்கு பணிந்து விடுங்கள். இதில் எந்த நிலைப்பாடும் மறுமை நாள் இருக்கிறது என்ற யதார்த்தத்தில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. உலகம் இவ்வாறு அழியும், மனிதர்கள் எழுந்து வருவார்கள், இது நரகம், இது சுவர்க்கம். நாம் தந்த ஆதாரங்கள் மறுமை நாள் என்ற அந்த யதார்த்தத்தை விளங்கிக் கொள்வது தொடர்பில் எவ்வாறு சிந்திக்கலாம் என்பதை காட்டவே ஆகும். இவ்வாறு யதார்த்தபூர்வமாகவும் தர்க்க ரீதியாகவும் ஒரு ஒழுங்கிலும் மறுமையை விவரித்தது சூரா. 2. உலக அழிவு, மறுமை நாளின் தோற்றம் பற்றிய சொற்பிரயோகம். அல் குர்ஆன் தனது நுண்ணிய சொற்பிரயோகம் ஒன்றில் மறுமை நாள் பற்றிய மிக நுட்பமான கருத்தொன்றை உணர்த்தியுள்ளமையை இங்கே பார்க்க போகிறோம். உலக அழிவு பற்றியோ மகசர்வெளி நிகழ்வுகள் பற்றியோ விளக்க வரும் எல்லா இடங்களிலும் அல் குர்ஆன் சொற்களை செயற்பாட்டு வினையாகவோ சுயமாக நிகழ்தல் என்ற கருத்தை காட்டும் தன்வினையாகவோ பாவிப்பதை அவதானிக்க முடியும். அதனை இந்த ஜுசுவின் சூறாக்களிலும் அவதானிக்க முடியும். இந்த சூறாவின் வசனங்கள். அந்நாளில் பெரும் குழல் ஊதப்பட நீங்கள் கூட்டமாக வருவீர்கள். அப்போது வானம் திறந்துவிடப்பட்டு அது வாயில்களாக ஆகிவிட்டிருக்கும். மலைகள் பெயர்க்கப்பட்டு கானல் நீர் போன்று அவை தோன்றும். 18 தொடக்கம் 20வது வசனங்கள் வரை. சூரா அல் நாசிஆத். பேரதிர்வு ஏற்படும் நாள் அது. அடுத்த நிகழ்ச்சியும் அதனை தொடரும். 29வது அத்தியாயம் 6, 7வது வசனங்கள். சூரா அல் தக்வீர். சூரியன் சுருண்டு போய்விடும் போது, நட்சத்திரங்கள் ஒளியிழந்து போகும் போது, மலைகள் பெயர்க்கப்பட்டு போகும் போது, நிறைமாத கர்ப்பிணி ஒட்டகைகள் கவனிப்பாரற்று விடப்படும் போது. 81வது அத்தியாயம் 1 தொடக்கம் 4 வசனங்கள் வரை. இவ்வசனங்கள் குறிப்பிட்ட செயல்களை நடாத்துவான் மறைக்கப்பட்டுள்ளான். அக்கருத்தை கொடுக்க தக்கவாறு ஊதப்பட்ட, திறந்துவிடப்பட்டு, பெயர்க்கப்பட்டு என வினைகள் செயற்பாட்டு வினையாகவோ சுயமாக நிகழும் தன்வினையாகவோ அமைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு சொல்லாக்கங்கள் குறிப்பிட்ட நிகழ்வுகளை இயல்பான இயற்கை நிகழ்வை காட்டுகின்றன. அல் குர்ஆனின் நோக்கமும் இதுவே. உலக அழிவும் அதனுடன் ஒட்டிய நிகழ்வுகளும் இயற்கையானவை, பௌதிக விதிகளுக்கு ஏற்ப அவை நிகழ்கின்றன என்று அல் குர்ஆன் காட்ட விரும்புகின்றது. மனிதன் இதற்கு மாற்றமான மனப்பதிவு கொண்டவன். உலக அழிவும் அதனோடு ஒட்டிய நிகழ்வுகளும் பௌதிக விதிகளுக்கு அட்பாற்பட்டவை, அற்புதமாக நிகழ்பவை என அவன் நம்புகிறான். உண்மை அவ்வாறன்று. முழு பிரபஞ்சமும் மறுமை நிகழ்வை நோக்கி செல்லும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்று இத்தகைய பிரயோகம் மூலம் அல் குர்ஆன் விளக்கி வருகிறது. இவ்வாறு வெறுமனே சொற்பிரயோக நுணுக்கத்தின் ஊடே மட்டும் ஒரு ஆழமான கருத்தை விளக்கி விடுகிறது அல் குர்ஆன். இது உலக அழிவின் இயற்கை தன்மையை ஆராயுமாறு மனிதனை தூண்டிவிடுகிறது.
ஆனால் பௌதிக உலக நிகழ்வுகளை நோக்கும்போது அவை இயற்கையானவை, பௌதிக விதிகளுக்கு ஏற்ப நிகழ்பவை என கருதி அதற்கேற்ப மனிதன் தனது மொழி பிரயோகங்களை பிரயோகிக்கிறான். பின்னால் உள்ள இறைவனை மறந்து விடுகிறான். மழை பொழிகிறது, தாவரங்கள் வளர்கின்றன என்று இவ்வாறுதான் மனிதன் பேசுகிறான். இந்த இடங்களில் அல் குர்ஆன் இறைவன் செய்வதாக காட்டும் வசனங்களை மிக அதிகமாக பயன்படுத்துகிறது. சில உதாரணங்களை இங்கே தருவோம். முகில்களிலிருந்து பெருமழையை இறக்கினோம். சூரா அல் நப 14வது வசனம். தானியத்தையும் தாவரங்களையும் அடர்ந்த தோட்டங்களையும் நாம் வெளிக்கொணர. சூரா அல் நப 15-16 வசனங்கள். மொழிபெயர்ப்பில் நாம் என்ற சொல் இல்லாவிட்டாலும் குர்ஆனில் பிரயோகத்தில் நாம் வெளிக்கொணர நுஹ்ரிஜ் என்ற சொல் தெளிவாகவே உள்ளது. அல்லாஹ் வானத்திலிருந்து நீரை இறக்கி அதன் மூலம் பூமியை அது இறந்ததன் பின்னர் உயிர்ப்பிக்கிறான். சூரா அல் நஹ்ல் 16வது அத்தியாயம் 65வது வசனம். இந்த வகையில் மறுமை நாள் என்பது ஒரு வித்தியாசமான இயற்கைக்கு புறம்பான இயக்கம் அல்ல. அது பிரபஞ்ச கட்டமைப்பின் உள்ளே காணப்படுகின்ற இயற்கை அமைப்பு என்ற கருத்தை இத்தகைய பிரயோக நுணுக்கங்களின் ஊடே சூரா சொல்கிறது. 3. இறை கருணை. சூரா அல் நப சுவர்க்கத்தையும் நரகத்தையும் பற்றி விவரித்தது. அவ்விரு உலகங்களிலும் காணப்படும் இன்பங்களையும் தண்டனைகளையும் வர்ணித்தது. அந்த விளக்கங்களுக்கு மத்தியில் இந்த சூறாவில் அவதானிக்கத்தக்க உண்மை அவற்றிடையே இறை கருணையை இலையோட விட்டுள்ளமையாகும். கீழ்வருமாறு அதனை தெளிவுபடுத்தலாம். 1. தண்டனையை மிகவும் சுருக்கமாக 2 ஆயத்துக்களில் ஆனால் ஒரே வசனத்தில் சூரா சொல்லி முடித்துக் கொள்கிறது. வசனங்கள் 24-25. ஆனால் சுரக்கத்தின் சுகபோகங்களை 4 வசனங்களில் சூரா விவரிக்கிறது. வசனங்கள் 32-35 வரை. இவ்வாறு தண்டனைகளை சுருக்கிச் சொல்வதும் இன்பங்களை விரித்து விளக்குவதும் அல் குர்ஆனின் பொதுவான போக்காகும். இது இறைவனை தண்டனை கொடுப்பவனாக வன்றி கருணை பொழிபவனாகவும் காட்டுகிறது. 2. வெகுமதிக்கான காரணத்தை சொல்லும்போது சூரா முத்தகீன் என்ற ஒரே ஒரு சொல்லில் முடித்து விடுகிறது. ஏனெனில் வெகுமதிக்கான அடிப்படை காரணம் கருணை. ஏனைய காரணங்கள் 2ஆம் பட்சமானவை. எனவே காரணங்களை இங்கே விரிவாக விளக்க வேண்டியதில்லை என சூரா உணர்த்துகிறது. ஆனால் தண்டனைக்கான காரணத்தை சூரா விரிவாக விளக்குகிறது. இந்த வகையில் தண்டனையை விளக்கத் தொடங்கும் போது அவர்கள் பயங்கர குற்றவாளிகள், வரம்பு மீறி ஆதிக்க உணர்வுடன் குற்றம் செய்து அதில் மூழ்கி போனவர்கள் என்கிறது சூரா. வசனம் 27. நீதியையும் நற்செயலையும் விரும்பும் மனித இயல்பால் மனிதன் விசாரணையை எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் மனித இயல்பும் அற்றுப்போய் அத்தகைய எதிர்பார்ப்பையும் வைக்கவில்லை என அடுத்து சொல்கிறது சூரா. அல் குர்ஆன் தனது கருத்துக்கான அத்தாட்சிகளை முன்வைத்த போது அவர்கள் அவற்றை நின்று நிதானித்து அவதானித்து பார்க்கவில்லை. எடுத்தெறிந்து கடுமையாக நிராகரித்தார்கள். வசனங்கள் 27-28 என்று 3ஆவதாக விவரிக்கிறது சூரா. இப்பகுதி இறுதியாக சூரா இவ்வாறு சொல்கிறது. இறைவன் எந்த ஆதாரத்தையும் காட்டாமல் அவர்களை தண்டிக்கவில்லை. அவர்களது குற்றச் செயல்களை எழுத்துருவில் அவன் பதிந்து வைத்தான். அதனை ஆதாரமாக முன்வைத்தே அவன் தண்டிக்கிறான். வசனம் 29. இவ்வாறு சூரா தண்டனைக்கான நியாயங்களை அடுக்கிக் கொண்டே செல்கிறது. அல்லாஹ் அதிகாரத்தின் உச்ச நிலையில் நிற்பவன். அவன் எப்படி தண்டித்தாலும் விசாரிக்க கேட்க யாரும் இல்லை. அப்படியிருந்தும் ஏன் இவ்வாறு அல்லாஹ் பேச வேண்டும்? மனிதர்களே, உங்களை நான் தண்டிக்க விரும்பவில்லை. கருணையே எனது இயல்பு. ஆனால் நீங்களே இவ்வாறு தண்டனையை தேடிக்கொண்டால் நான் என்ன செய்ய முடியும் என்றுதான் இந்த வசனங்களின் ஊடே அல்லாஹ் உணர்த்துகிறான். 3. சுவர்க்கத்தின் சுகபோகங்களை விவரிக்கும் போது அவை கூலி அல்ல, கொடை என்கிறது சூரா. என்றுமே திருப்தியுறா மனிதன் திருப்தியுறும் அளவுக்கு இறை கொடை தரத்தில் மிக உயர்ந்ததாகவும் அளவில் மிக கூடுதலாகவும் இருக்கும் என்றும் இங்கு அல் குர்ஆன் கூறுகிறது. இறை கருணையை இது மிக தெளிவாக காட்டுகிறது. இந்த இடத்தில் இரட்சகன், எல்லையற்று அருள் பொறிவோன் என்ற 2 திருநாமங்களை பிரயோகித்திருப்பதும் கூட இப்பின்னணியிலாகும். வசனம் 37. மீண்டும் ஒருமுறை எல்லையற்ற அருள் பொழிவோன் ரஹ்மான் என்ற சொல்லை சூரா விசாரணை மன்றத்தை விளக்கும் போது பாவிக்கிறது. இறை அதிகாரத்தையும் பெருமையையும் சொல்ல வரும் இடம் அது. வசனம் 38. அருளாளன் என்ற சொல் இங்கு பொருத்தம் இல்லை என தோன்றக்கூடும். அப்போது அச்சொல்லையே சூரா பாவிக்கிறது. விசாரணை மன்றத்தில் கருணையோடு இறைவன் அமர்கிறான் என்று உணர்த்துவதே இதன் நோக்கமாகும். 4. உலகில் நற்காரியங்கள் புரிந்து சீராக வாழ்வோருக்கான கூலியை விவரிக்கும் போது அது மிக விசாலமாக அமையும் கொடை என விவரிக்கும் சூரா தீயவர்களுக்கான கூலியை விவரிக்கும் போது அது செய்த தீமைகளுக்கேற்ப அமையும் கூலி என்கிறது.
வசனம் 26. நன்மைக்கான கூலி கொடையாக அமைகிறது. ஆனால் தீமைக்கான கூலியானது நீதியை மட்டும் அடிப்படையாக கொள்கிறது எனும்போது அது இறை கருணையை மிக தெளிவாக காட்டுகிறது. இக்கருத்தை மேலும் தெளிவாக விளக்குவது இங்கு மிக பொருத்தமாக அமையும். அங்கு அவர்கள் நீண்ட நெடுங்காலங்கள் தங்கிவிடுவர். வசனம் 23 என்று முன்னால் வரும் வசனம் ஒன்றில் தண்டனையை விவரிக்கும் போது சூரா கூறுகிறது. இங்கு அல் குர்ஆன் பாவிக்கும் அஹ்காப் என்ற சொல்லையே நீண்ட நெடுங்காலங்கள் என மொழிபெயர்த்துள்ளோம். அஹ்காப் என்பது ஹுக்கூப் என்ற சொல்லின் பன்மையாகும். ஹுக்கூப் என்பது அரபு வழக்கில் வரையறுத்த ஆண்டுகள் கொண்ட ஒரு காலத்தை குறிப்பதாகும். இவ்வகையான சொற்பிரயோக பின்னணியிலேயே நரகத்தின் நிரந்தர தன்மை குறித்து வாத பிரதிவாதங்கள் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் எழுந்தன. சுவர்க்கம் அழியாதது, நிரந்தரமானது என்பதில் இஸ்லாமிய அறிஞர்கள் ஏகோபித்த முடிவை கொண்டுள்ளராயினும் நரகு நிரந்தரமானதுதானா என்பது குறித்து அடிப்படையில் இரு கருத்துக்கள் நிலவுகின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.